நாக்கு சொட்ட சொட்ட சுவை தரும் கருப்பு கவுனி லட்டு. கருப்பு கவுனியில் ஏன்னா கருப்பு கவுனி வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு, நிறைய நோய்களை வந்து இப்போ தவிர்க்குது. மாப்பிள்ளை சம்பா முறுக்கு நீ எடுத்து அடிச்சு நொறுக்கு நொறுக்கு நொறுக்கு. ஏன் இந்த பேர் வந்துன்னா சீரகம், நம்ம உடலில் உள்ள உள்ளுறுப்புகளை சீர்படுத்துறதுனால சீர்கூட்டல் அகம் சீரக சம்பா அப்படின்னு பேர் வந்துருங்க. இது சாப்பிடும்போது நம்மளுக்கு எளிமையான சீரண சக்தி அடையும். வயது முதிர்ந்தவங்களும் சரி, குழந்தைகளும் சரி. பாரம்பரிய அரிசி வகைகளில் அதிரசம், சத்து மாவு, பல வகை பலகாரங்கள் தின்பண்டமாக எடுத்து சாப்பிட்டு உடல் வலு பெறுங்கள். பாரம்பரிய அரிசி வகைகளை மதிப்பு கூட்டி அங்காடிக்கு கொண்டு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நபர். நம்ம கருப்பு கவுனி அரிசி இப்போ 1 கிலோ எடுத்துக்கிறோம்னா அதை கொண்டு போய் லேசாக பொண்ணு ரோல் வறுத்துட்டு அதை மில்லில் கொண்டு போய் மாவு அரைக்கிறோம். மாவு அரைச்சி அதில் சக்கரை பாவு, கொஞ்சம் நாட்டு சக்கரை தான் பயன்படுத்துகிறோம். அப்புறம் வந்து நெய், நாட்டு மாட்டு நெய் பயன்படுத்தி சிறிய அளவில் ஒரு 10 ரூபாய் விற்கிற மாதிரி ஒரு லட்டு செய்கிறோம். அந்த லட்டை வந்து நம்ம நேரடியாக நம்ம ஒரு அங்காடியில் நம்ம விற்றுட்ருக்கோம். இப்போ உழவர்கள் வந்து எந்த இடத்துல தோக்குறாங்கன்னா இந்த மதிப்பு கூட்டலுங்கிற இடத்த வந்து தவிர்த்துடுறாங்க. ஏன்னா விளைய வச்சு அப்படியே கொண்டு போய் இடைத்தரகர்கிட்ட கொடுத்துட்றாங்க, இல்லைன்னா நேரடி கொள்முதல் நிலையம் அந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம இயற்கை வேளாண்மை பண்ணும்போது நாம பொருளை நாமளே மதிப்பு கூட்டி நேரடியாக சந்தைப்படுத்த வேண்டும். அப்படி செஞ்சால் மட்டுமே நிச்சயமாக 100% அதில் வந்து நம்ம லாபகரமாக செய்ய முடியும். அந்த இடத்த தவிர்த்துட்டோம்னா நம்ம 50% லாபம் மட்டும்தான் இருக்கும். பாக்கி 50% இன்னொருத்தருக்கு நம்ம கொடுக்கணும். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கீழச்சாலை கிராமத்தை சேர்ந்தவர் முதுகலை பட்டதாரி அருளானந்த். படிப்பை முடித்துவிட்டு 5 ஆண்டுகள் வெளிநாடு வேலை வாழ்க்கை. வெளிநாடு வாழ்க்கையை வெறுத்து சொந்த ஊர் திரும்பிய அருளானந்த் தனது தந்தை செய்த ரசாயன விவசாயத்தை மாற்ற வேண்டும் என எண்ணி தந்தை மறைவுக்கு பிறகு கடந்த 2017 முதல் தனது நிலத்தில் 2 ஏக்கர் நிலத்தில் 100% இயற்கை உரங்களை கொண்டு பாரம்பரிய நெல் ரகங்களை அறுவடை செய்து வருகிறார். கடலை, உளுந்து, பயிறு, எள் ஆகியவற்றையும் சுழற்சி முறையில் சாகுபடி செய்து வருகிறார். 100% இயற்கை வேளாண் முறையில் மட்டுமே விவசாயம் செய்ய வேண்டும் என்பதையே இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறார் அருளானந்த். பாரம்பரிய நெல் ரகங்களை அரிசி தோல் உரித்து அரைத்து கைக்குத்தல் முறையிலும் மதிப்பு கூட்டல் செய்து விற்பனை செய்து வருகிறார். மேலும் கருப்பு கவுனி அரிசியில் வெல்லம், நெய் சேர்த்து லட்டு உருண்டை தயாரித்து இயற்கை முறையில் அங்காடி அமைத்து விற்பனை செய்து வருகிறார். மேலும் மாப்பிள்ளை சம்பா அரிசியில் முறுக்கு, அதிரசம், சத்து மாவு என பல வகைகளிலும் மதிப்பு கூட்டி விற்பனை செய்து வருகிறார். இவரது முயற்சியில் பல பெண்களும் பலகாரங்கள் செய்து சிறுதொழில் மூலம் பயனடைந்து வருகிறார்கள். உடல் நலத்திற்கு ஏதுவான முறையில் விற்பனை செய்யும் இயற்கை விவசாயி அருளானந்திற்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.